ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை பேஜ் இன் த 90s அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட 4th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா. அப்போ செக்யூரிட்டி அவளை வெளியே தெரியிடுறாங்க. அதுலேருந்து இன்றைக்கி எபிசோடை நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோயின் லேட்டோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறா. அங்கே இருக்க ரிசப்ஷன்கிட்ட போய் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போது செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயினை வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு உள்ளே வரா. அப்போ செக்யூரிட்டியும் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் இருந்து நீங்கள் யார் எதுக்கு வரீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க. ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. அப்போது ஹீரோ சடனாக ஆப்போசிட்டில் வரா. வந்து இங்கே யாருன்னு கேட்கும்போது கண்டுபிடிச்சினா இது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி, நீ புது ட்ரெக்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் என் கம்பெனிலேருந்து ப்ரப்போசலை கொண்டு வரதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் ஹீரோ ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. அப்போ அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் லேட்டோ உங்கள் அப்பா பில் பண்ண கம்பெனி, அதை நீ ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. எதை பார்த்தோன்னா ஹீரோயின் என்ட்ரி ஆகுறா. எங்கே வழியில்னா ஜன்னல் வழியிலேருந்து ஒரு கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஹீரோ சடனாக உள்ளே போய் ஜன்னலை திறந்து அவளை உள்ளே இழுத்துடுறாங்க. இது ஒன்றும் ஹாலிவுட் இல்லை, நீ ஒன்றும் ஜாக்கி சான் இல்லை, நீயே இப்படிலாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயின் நான் ப்ரப்போசலை காமிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த சீனில் ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பர்சனல் ரீசனுக்காக எங்களுடைய கம்பெனி ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நமக்குள்ளே என்ன பர்சனல் ரீசன் இருக்குதுன்னு சொன்னப்பறம் 2 பேரும் ஒரே காரில் போயிருக்கோம், ஒட்டுக்கா சாப்பிட்ருக்கோம், டிரான்சாக்ஷனாக நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே ஹீரோ ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சிடுறான். ஹீரோயின் வெளியே வரா. அப்போ சிஸ்டம் திடீர்னு மெசேஜ் கொடுக்குது, உங்களுடைய கரண்ட் அஃபெக்ஷன் ரேட் வந்து -5% அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்ன எஃபர்ட் போட்டாலும் மைனஸ்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஹீரோவோட அங்கிள் ஆஃபீஸ்க்கு வராரு. அவர்கிட்ட பிஸ்னஸ் டாக் பேசுகிறாரு. ஃபாரின் கம்பெனி டீல் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அங்கிள் நான் என்னதான் இருந்தாலும் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் பட் எதுவுமே சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் ஆகுது. ஹீரோயினோட பர்சனல் லைஃப்குள்ளே போகுது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபாரின் ஸ்டடீஸில் இருக்கேன், எனக்கு ஃபீஸ்லாம் வேணும் அப்படின்னு எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் டயர்டு. கான்வர்சேஷன் டாக்ஸிக்காக போகுது. ஷீ கன்ஃபர்ட்ஸு. அப்புறமா வந்து ஃபைனலாக பிரேக்கப் ஆயிடுது. அப்போ சிஸ்டம் வந்து வார்னிங் கொடுக்குது, பெனாலிட்டி அலர்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிவைண்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த பையன் ஃபோன் பண்ணுறான். இப்போ ஹீரோட்டாக பேசுகிறா, ஃபோர்ஸ்ட் பண்ணி அப்பாலஜி பண்ணுறா. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ சடனாக என்ட்ரி ஆகுறான். அவன் ஹீரோயினோட பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பாஸ் ஹீரோயினை உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போது பாஸ் ஹேமிங் நம்ம கூட வந்து டீல் பேச வந்திருக்காரு, நீங்கள் தான் இதை மெயின் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு 20% ஃபீ வேணும் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பாஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் அவனை வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை, ஸோ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி மறுபடியும் நம்ம 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே ஹீரோயின் கை கொடுக்கல. ஸோ ஹீரோ லெஃப்டில் கீழே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வஞ்சுன் அப்படிங்கிற பொண்ணு வரா. வந்து அவங்க ஹீரோயினோட பாஸ் கிட்ட நம்ம 2 கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், நான் 10 years கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினிங்க ஃபயர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். பாஸ் பேனிக் ஆகிட்டாரு. பட் ஹீரோயின் காமா அவளுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, லேட்டோக்கு நான் போயிடுவேன், இங்கேருந்து என்னை ஃபயர் பண்ணா அப்படின்னு மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறான். அப்போ வஞ்சுன் பொண்ணு அக்ரி பண்ணிக்குது. அப்புறம் ஹீரோயின் சைலண்ட்டாக வின் ஆயிரா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட பாஸ் கான்ட்ராக்ட் டெலிவரி பண்ண சொல்கிறாங்க லேட்டோவுக்கு. ஸோ அவள் ஹீரோயின் லேட்டோவுக்கு போகிறான். அங்கே போய் டெலிவரி பண்ணும்போது ஹீரோயினும் வரல. ஸோ அவள் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ சிஸ்டம் சடனாக ஒரு ஆஃபரை வந்து கிஃப்ட் பண்ணுது. ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது என்ன ஆஃபர்னால் வந்து க்ளூ வந்து ஷர்ட்டில் வந்து அடித்து விட்டுருச்சு. ஸோ ஹீரோயின் நடக்கிறா. ஹீரோ ஆப்போசிட்டில் வராரு. 2 பேரும் மோதிக்கிறாங்க. அவங்க ஷர்ட் 2 ஒட்டிக்கிச்சு. ஹீரோ அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு வெளியே போகிறான். அப்போ எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை. ஸோ ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணி விடுறா. அப்போ ஹீரோவோட ஷர்ட் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் ஆகிக்கிறத பார்த்து எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஹீரோயின் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அதுக்கு நான் லீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மொமெண்ட் வந்து ஷையாக போகுது.
ஆகுது. அப்புறம் ஹீரோயின் லேட்டர் குரூப்லேருந்து வெளியே வரா. அப்போ காரில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினை கூப்பிடுறாங்க. போய் பார்த்தா ஹீரோவோட அப்பா. 2 பேரும் டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.